இஸ்ரேல் பாலஸ்தீன் இடையேயான போர் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது, நமக்கு நல்லாவே தெரியும். அந்த வகையில் நேற்று என்ன நடந்திருக்குன்னா, மேற்கு கரை காசாவோட மேற்கு கரை பகுதியில் இருக்க ஜெனின் அப்படிங்கிற நகரம் ஹமாஸ் தீவிரவாதிகளோட கோட்டையாக கருதப்படுது. அந்த பகுதியில் தொடர்ச்சியாக இஸ்ரேல் ராணுவம் போய் தேடுதல் வேட்டை நடத்தும், சில பேர் கைது பண்ணி சுட்டுக்கொள்ள நடந்துகிட்டே இருக்கும்பொழுது ஐநா சர்வதேச சபை என்ன சொல்லுது அப்படின்னா, பல மனித உரிமை மீறல்களை இஸ்ரேல் ஈடுபடுறதா பல முறை குற்றச்சாட்டு வச்சும் இஸ்ரேல் ராணுவம் மறுத்துக்கிட்டே வந்துச்சு. இதில் என்ன நடந்திருக்குன்னா, நேற்று ஜெனின் பகுதியில் தேடுதல் வேட்டைக்கு போன இஸ்ரேல் ராணுவம் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்கிற மக்களோட சண்டை வருது. அந்த சண்டை காரணமாக பல பேர் காயமடைகிறாங்க. அந்த காயமடைந்ததில் அசீம்னு ஒரு இளைஞர் என்ன பண்ணுறாங்கன்னா, இஸ்ரேலும் வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட ஜீப்போட முன்பகுதி அவர் காயமடைஞ்சு ரத்தம் சொட்டிட்டு இருக்குது. அந்த நிலையிலையும் அவருடைய இஸ்ரேல் ராணுவத்தோட ஜீப்பில் முகப்பில் என்ன பண்ணுறாங்கன்னா, அவர் வலது கையை வந்து ஜீப்போட கண்ணாடி பகுதியில் கட்டிட்டு இடது கை பாவம் ஒரு வயிற்றை பிடிச்சிட்டு இருக்க ரத்தம் சொட்ட அந்த நிலையில அந்த ஜீப்பை இயக்கிட்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஜீப் ஒரு 2-3 கிலோமீட்டர் பயணம் செஞ்சு போகுது. இந்த காட்சிகள் முழுமையாக வீடியோ எடுக்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் கொடூரமான விஷயம் என்னன்னா, அந்த ஜீப்புக்கு பக்கத்தில் 2 ஆம்புலன்ஸ் நிக்குது. அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் கூட வந்து கேட்கறாங்க, நாங்க ஏத்திக்கிறோம். ஆனா இஸ்ரேல் அதை மறுத்துட்டு அவர் ஒரு மனித கடையை மாதிரி வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்ட்டு ஒரு குற்றச்சாட்டு வலுவா எழுந்திருக்கு. அதுக்கு வீடியோ ஆதாரமும் இருக்குது. இந்த வீடியோ ஆதாரத்தை காட்டி இஸ்ரேல் ராணுவ தரப்பை கேட்டபோது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது, ஆனால் இதை குறித்து நம்ம தீவிர விசாரணை மேற்கொள்றோம், அப்படி நடந்திருந்தா அந்த அதிகாரி மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் ஒரு பாசாங்க சொல்லிட்டு போயிருக்காங்க. அதே நேரத்தில் சர்வதேச அளவில் எல்லா மனித உரிமையாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க தொடர்ச்சியா சொல்லிக்கிட்டே இருக்கோம், இஸ்ரேல் ராணுவம் கடுமையான மனித உரிமை ஈடுபடுது அப்படின்னு சொன்னப்போ இதுக்கு முன்னாடி சரியான ஆதாரம் இல்லை, அதெல்லாம் போலி காட்சிகள் சொல்லிட்டு இஸ்ரேல் ராணுவம் இந்த முறை வசமா சிக்கிருக்கு. இதை நோக்கி சர்வதேச அளவில் இஸ்ரேல் நாட்டின் மீது கடுமையான கண்டனம் எழுந்துட்டு இருக்குது. அந்த நிறுவனம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி காயமடைஞ்ச பாலஸ்தீனியர்களை முன்னாடி வச்சுக்கிட்டு இஸ்ரேல் பின்னாடி இருந்து இயங்கும் போது ஏத்தாப்புல ஒரு இஸ்ரேல் தரப்புக்கு எதிராக பாலஸ்தீனியர் சண்டை போட வந்தா கூட அவர்கள் சுடுவதோ இல்ல அவங்க ஏதாச்சும் வன்மை ஈடுபட்டா அது பாலஸ்தீனை பாதிக்கும் என்பதனால இவர்களை மனித கடையமாக பயன்படுத்தி இஸ்ரேல் ராணுவம் பல பேரை சுட்டு பிடிக்கிறது இல்ல பல பேர் குண்டோட கைது செய்துங்கிறத கண்டனங்கள் எழுந்ததை இப்போ இந்த வீடியோ காட்சி உறுதிப்படுத்தியிருக்கு. இதை கண்ட ரைட்டர்ஸ் செய்தி நிறுவனம் மற்றும் அல் ஜசீரா முழுமையான வீடியோவை வந்து இணையதளத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இதே போல சம்பவம் இந்தியாவில் நடந்திருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 2019 காஷ்மீர் தீவிரவாதிகள் வந்து சில தாக்குதல் ஈடுபடுறாங்க. அந்த தாக்குதலை கட்டுப்படுத்த போன இந்திய ராணுவம் என்ன பண்றாங்கன்னா, அங்கிருந்த ஒரு காஷ்மீர் தீவிரவாதின்னு அடையாளம் காணப்பட்ட ஒரு பிடித்து நம்மளுடைய ஜீப் இந்திய ராணுவத்தோட ஜீப் முன்னாடி கட்டி அதை எடுத்துட்டு போறாங்க. ஒரு வகையில் இதை நம்ம வந்து என்னதான் வந்து பாராட்டினாலும் ஒரு தீவிரவாதி பிடிச்சிட்டான்னு பாருங்க, மறுபக்கம் மனித உரிமை மீறல் ஒன்று இருக்குல்ல, ஒரு அப்பட்டமா அவரை கைது பண்ணி உள்ள வைக்கலாம், இல்ல அவர் கொண்டு போய் சிறைப்படுது. அதை விட்டு ஜீப் முன்னாடி கட்டி வச்சு ஒரு 5-10 கிலோமீட்டர் போறாங்க. இது 2010 இந்தியாவில் ஒரு பேரு அதிர்வை ஏற்படுத்திச்சு. அந்த சம்பந்தப்பட்ட ராணுவ அதிகாரி சஸ்பெண்ட் செய்யப்பட்டாங்க. இதெல்லாம் இந்தியாவில் நடந்திருக்கு. அந்த வகையில் தற்போது இஸ்ரேல் ராணுவம் செய்திருக்கும் இந்த கொடூரமான செயல் சர்வதேச அரங்கில் பெரும் எதிர்ப்பை உருவாக்கியுள்ளது. மத்திய அரசு பணியாளர்கள் வேலை நேரங்கிறது அவங்களுக்கு 9லிருந்து மாலை 5 வரை கட்டாய வேலை நேரம். ஆனால் இந்த வேலை நேரத்துக்கு என்ன பண்ணால் நமக்கு தெரியும், பொதுவாக அரசு அலுவலர்னாலே தாமதமாக வருவாங்க. நம்ம இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட பார்க்கலாம். தாமதம் எதுவும் பண்ண முடியாது, கேட்டால் பல காரணங்கள் அவங்க அடுக்குவாங்க. மத்திய பணியாளர் நலன் மற்றும் பயிற்சித்துறை அவங்க தான் மத்திய அரசு ஊழியருக்கான பொறுப்பானவங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கண்டிப்பாக காலையில் 9:15 9 மணிக்கு வேலை தொடக்கம் இருந்தாலும் பரவாயில்ல, 9:15 வந்து அவங்க கையொப்பம் போட்டாங்க. இப்போ என்ன ஆச்சுன்னா பயோமெட்ரிக் முறை, கிட்டத்தட்ட பயோமெட்ரிக் 2016 நடைமுறைப்படுத்தப்பட்டாலும் இடையில வந்து அந்த கொரோனா காலம் இருக்குல்ல, அந்த கொரோனா காலத்தில் இந்த பயோமெட்ரிக் முறையை வந்து சரியா பயன்படுத்த முடியல. அதன் பிறகு அரசு முற்றிலும் அதை புறந்தள்ளிட்டு போயிட்டாங்க. இதுல என்னன்னா, கடைநிலை ஊழியர் கூட சில நேரம் உள்ள வந்துருவாங்க சரியான நேரத்துக்கு. இந்த உயர் அதிகாரின்னு இருக்காங்களா, அவங்க விருப்பப்பட்டா 10-11 மணிக்கு வருது, இல்லைன்னா மாலை வந்து 5:30 முன்னாடி கிளம்பி போறது, பல காரணங்கள் வந்து அடிக்கிட்டு போயிருக்காங்க. அதையெல்லாம் கணக்கில் கொண்டு தொடர்ச்சியான புகார் இருந்ததுனால இப்ப என்ன பண்ணிருக்காங்க, மத்திய அரசு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காங்க. என்னன்னா, காலையில் 9:15 அவங்க பயோமெட்ரிக்ல அவங்க கையிலேயே பயிற்சாகணும். அது உயர் அதிகாரி இருந்தாலும் சரி, இல்ல கடைநிலை ஊழியர் இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த சட்டம் பொருந்தும் தான் வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. இது ஒரு பக்கம் மக்களிடம் பெரும் ஆதரவை பெற்றிருக்குது. ஆனா மறுபுறம் பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா காலையில் 9:15 வந்து உள்ள வரும்போது பயோமெட்ரிக் வைக்கணும்னு சொல்றாங்க, மாலை எந்த நேரத்துக்கு போறாங்கன்னு ஒரு கணக்கீடு இருக்குல்ல. ஏன்னா நமக்கு தெரியும், பல அரசு வந்து நைட்டு 8, 9, 11 மணிக்கு கூட இயங்கும். சில அலுவலகங்களே இருக்காது. முதன்மை அலுவலகம் 11 மணிக்கு. இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா தமிழ்நாடு கலெக்டர் ஆஃபீஸ்ல நைட்டு 8, 9 வரைக்கும் வேலை இருக்குது. அப்ப இந்த அதிக வேலை நேரத்தை யாரு கணக்கிடுவான்னு அரசு ஊழியர் தரப்புல பெரும் எதிர்ப்பு எழுந்திருக்குது. அதனால இந்த முடிவுங்கிறது எந்த அளவுக்கு செயல்படுத்த முடியுங்கிறத வருங்காலத்தில் நம்ம பார்ப்போம். தமிழ்நாடு கைம்பெண்கள் மற்றும் ஆதரவற்றோர் நலச்சங்கம்ங்கிற ஒரு சங்கம் மதுரையில் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அந்த சங்கத்தோட அறிக்கை என்ன சொல்லிக்கன்னா, அவங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் ஒரு 16 மாவட்டங்களில் போய் டேட்டா கலெக்ட் பண்றாங்க. அந்த டேட்டா குறிப்பாக பார்த்தீங்கன்னா 21 வயது, அதை திருமண வயது மகளா அங்கிருந்து 55 வரைக்கும் வெவ்வேறு கேட்டகரியில் பல்வேறு மதம் சமயம் சார்ந்த ஜாதி சார்ந்த எடுத்திருக்காங்க. இந்த தகவல் நமக்கு என்ன சொல்லுதுன்னா, அவங்க தெளிவாக சொல்றாங்க, இந்த 16 மாவட்டம் எடுத்த கணக்கில் அவங்க எடுத்த டேட்டா படி 38 லட்சம் கைம்பெண்கள் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில். இந்த 16 மாவட்டங்களில் 38 லட்சம் பேர்ல எப்படி இவங்க வந்து விதவையானாங்க, கைம்பெண்கள்
விதவை தான். எப்படி விதவையானவங்க கணக்கீடு இருக்கப்ப அந்த விதவையானதுல 38% கிட்டத்தட்ட 38 லட்சம் பேர்ல வந்து 38% பேரோட கணவன்மார்கள் குடியினால் இறந்திருக்கிறார்கள். ஆகவே இந்த குடிங்கிறது பெண்கள் விதவையாருக்கு முக்கிய காரணமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே இந்த போதை பொருள் நம்ம சொல்லலாம், போதை பொருள், கஞ்சா பழக்கம், இதெல்லாம் வந்து இதுலயும் வந்து விதவையானவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2.5% பேர் இந்த கஞ்சா மற்றும் மற்ற போதை பொருளால இறந்திருக்காங்க. அதனால இந்த பெண்கள் விதவையா இருக்காங்கன்னு சொல்றாங்க. கூடுதல் அடுத்த காரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நோயினால இருந்திருக்காங்க. சில கணவன்மார்கள் நோயில இருந்திருக்காங்க. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாலை விபத்து, கிட்டத்தட்ட 10% மேலான பெண்கள் எப்படி விதையான பார்த்தா அவங்க கணவன்கள் சாலை விபத்தில் இறந்திருக்காங்கன்னு ஒரு அதிர்ச்சி தகவல் தந்திருக்கு. இதுல முதன்மையா நமக்கு தெரியும், இப்ப கள்ளக்குறிச்சியில இந்த விசசாராயம் போயிட்டு இருக்கு. அதோட எண்ணிக்கை இன்னைக்கு 57 வந்து தாண்டி இருக்கு. இதுல குறிப்பா பார்வை இழந்திருக்காங்க பல பேர், ஒரு 16 பேர் முற்றிலும் பார்வை இழந்திருக்காங்க இன்றைய செய்தி தெரிவிச்சிருக்கு. அந்த நிலையில மதுரையில இந்த அமைப்பு நேற்று வெளியிட்ட இந்த அறிக்கை, நேற்று மாலை வெளியிட்ட இந்த அறிக்கை தெளிவா என்ன சொல்லுதுன்னா, தமிழ்நாட்டில் கைம்பெண்ட உருவாக்கத்துக்கு முதன்மை காரணமாக குடி இருக்கிறது. அதனால டாஸ்மாக கட்டுப்பாட்டுகள் கொண்டு வரணும், மதுவிலக்கு முடிஞ்ச அளவுக்கு அமுல்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கணும். இந்த மறுவாழ்வு மையம் குடி மறுவாழ்வு, அந்த மையங்களோட செயல்பாடு அதிகரிக்கணும். அதை தாண்டி மக்களிடம் குடி குறித்த விழிப்புணர்வு, குடி மோசமானது, அதனால் குடும்பம் செய்யலைங்கிற இந்த விழிப்புணர்வை கீழ்நிலையிலிருந்து, அதாவது பள்ளிகள்ல இருந்து ஏற்படுத்தி கொண்டு வந்தாதான் அடுத்து வர சமுதாயம் அது குடியினை மறந்து ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் வாழுங்கிற திட்டத்தையும் இந்த அறிக்கை வெளிப்படுத்தியிருக்கு. அதனால் தமிழக அரசு இந்த அறிக்கையை கவனத்தில் கொண்டு மதுவிலக்கை அமுல்படுத்துமா என்பதை நாம் பார்ப்போம்.